நம்ம வீடு நகர்ப்புறத்துல இருந்தாலும் சரி, கிராமப்புறத்துல இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இந்த குருவிய நம்மளால பார்த்துருக்க முடியும். அதுவும் இந்த குருவிய தனியா பார்த்துருக்க முடியாது. இந்த குருவியோட சேர்த்து ஒரு 7, 8 குருவிகள் ஒண்ணா மேயிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த குருவிகள் கூட்டா தான் வாழும். இந்த குருவிகள பரவலா தவிட்டு குருவிகள் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த குருவியுடைய இனப்பெருக்கம் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த குருவிகள ஆய்வு செய்துட்டு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இத 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க. எதுக்காக இந்த குருவிய 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க அப்படிங்கிறத பத்தியும், இந்த குருவியுடைய இனப்பெருக்க காலகட்டம் நம்மளை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தவிட்டுக்குருவி, கல்லுக்குருவி, புழுதிக்குருவி அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தாப்புல இதை ஒரு பேரில் அழைப்பாங்க. பரவலாக இதை தவிட்டுக்குருவி அப்படின்னு அழைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது பார்க்கறதுக்கு தவிடோட கலரில் இருக்கும். அதனால தான் தவிட்டுக்குருவி அப்படின்னு அழைப்பாங்க. நம்ம பார்த்தோம் வயல்வெளிகளில் இல்லைன்னா ஒரு மணல் அதிகமாக இருக்கக்கூடிய பரப்பில் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா, இதனுடைய மறைப்பில் நமக்கு இந்த குருவி உட்காந்துருக்கதே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நிலப்பரப்புடைய கலர்லேயே இந்த குருவி இருக்கும். இந்த குருவிகள் பார்த்தோம் அப்படின்னா பப்ளர்ஸ் அப்படிங்கக்கூடிய பறவைகளுடைய வகையில் வரும். இந்த பப்ளர்ஸ் வகை பார்த்தோம் அப்படின்னா அது லியோத்ரிசிடே அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபேமிலி வகைகளில் வரும். இது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களில் மட்டும்தான் காணப்படுது. இந்த குருவிகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களில் பல வகைகளில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 4லிருந்து 7 வகைகளில் இந்த குருவிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தவிட்டு குருவிகளை அழகா தமிழ்ல சிலம்பன் வகை குருவிகள் அப்படின்னு வகைப்படுத்தினாங்க. சிலம்பன் அப்படிங்கிறது சிலம்புதல் அப்படிங்கக்கூடிய சொல்லிலிருந்து வருது. சிலம்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கூச்சலிடுதல், சத்தமிடுதல் அப்படின்னு பொருள். இந்த குருவிகள் அப்படியே ஒன்றா சேர்ந்து இருக்கையில் பார்த்தோம் அப்படின்னா அது பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இடைவிடாமல் கூச்சலிடுற மாதிரியே இருக்கும். இதனால தான் அந்த காலத்தில் தமிழர்கள் இதை சிலம்பன் வகை குருவிகள் அப்படின்னு பிரித்தாங்க. இதனுடைய தோற்றத்துக்கு தகுந்தாப்புலேயே சிலம்பன் அப்படிங்கக்கூடிய சொல்லிலேயே இதை வகைப்படுத்தினாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கருந்தலை சிலம்பன், செஞ்சிலம்பன், காட்டு சிலம்பன், தவிட்டு சிலம்பன், சாம்பல் நிற சிலம்பன் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய வகைகளை இந்த சொல்லோட வகைப்படுத்தினாங்க. இப்படி இந்த சிலம்பன் வகை குருவிகள்ல நம்ம வீட்டு பக்கத்துல பார்க்கக்கூடிய குருவி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அழகு மஞ்சள் கலரா இருக்கும். இந்த குருவியை தான் நம்ம பார்த்துருக்க முடியும். இதை மஞ்சள் வாய் சிலம்பன் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த குருவிகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு 7லிருந்து 10 குருவிகளை சேர்ந்து வாழும். இது தனியா வாழக்கூடிய தன்மை கிடையாது. உணவு தேடுறதுல இருந்து அதுக்கப்புறம் ஓய்வெடுக்கிறதுல இருந்து இனப்பெருக்கம் வரைக்கும் எல்லாமே கூட்டா தான் செய்யும். இந்த குருவிகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒன்னா சேர்ந்து இப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கையில இதுல தலைமை ஆண் குருவி மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா மரத்து மேலேயோ இல்லை உயரமான இடத்துல இருந்து கவனிக்கும். இந்த குருவிகள் பெரும்பாலும் தரையில தான் உணவுகளை தேடும். இதனுடைய உணவுகள் 80% பூச்சிகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தாவர பொருட்களை சாப்பிடும். இப்படி மற்ற குருவிகள்லாம் தரையில உணவு தேடிட்டு இருக்கையில மரத்தின் மேலேயோ இல்லை உயரமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆண் குருவி இந்த குருவிகளுக்கு ஏதாவது ஆபத்து வருதா, பூனைகளாலேயோ இல்லை பாம்புகளாலேயோ இல்லை கழுகுகளாலேயோ ஏதாவது ஆபத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா இந்த கூச்சலிடுறது மூலமா சத்தம் போடுறது மூலமா மற்ற குருவிகளை எச்சரிக்கும். அப்படி இந்த குருவிகள் இப்படி கூட்டா சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருக்கையில ஏதாவது ஒரு குருவி தனிமைப்பட்டு போயிருச்சு அப்படின்னா அதுவும் உடனே சத்தம் போட்டு அந்த குருவி தன்னோட கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாதுகாப்பா, அதாவது இப்படி கூட்டா இருக்கையில ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதுக்கான ஒரு உணர்வோட அந்த குருவிகள் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலம்பன் வகை குருவிகள்ல காட்டு சிலம்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு வகை குருவிகள் இருக்கு. இதையுமே நம்ம பரவலா ஊர் பகுதிகளில் பார்த்துருக்க முடியும். இந்த குருவிகளை பார்த்த ஆரம்ப ஆய்வாளர்கள் தான் இதை 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா இது எப்போதுமே ஒரு 7, 8 குருவிகள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதனால இது எப்பவுமே பிரியாம இருக்கிறதுனால இதை 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு அழகா அழைச்சாங்க. இந்த குருவிகள் எதுக்காக இப்படி குழுவா வாழுது அப்படின்னா இந்த குருவிகளை நிறைய படிநிலைகள் இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா தலைமை ஆண் குருவி, தலைமை பெண் குருவி அப்படின்னு இருக்கும். இந்த 7 சிஸ்டர்ஸ்னு அழைச்சாலுமே இது எல்லாமே பெண் குருவிகளா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுல ஆண் பெண் குருவிகள் எல்லாமே இந்த கூட்டத்துல கலந்துதான் இருக்கும். இதனுடைய கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை மையமா வச்சுக்கிட்டு அதுல உணவு தேடுறது மற்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கும். வேறொரு கூட்டம் இந்த நிலப்பரப்புக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தோட சண்டை போடக்கூடிய குணத்தை பெற்றிருக்கும். இந்த குருவிகள் இரவு நேரத்துல மரத்துல ஓய்வெடுக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த 7 குருவிகள் 8 குருவிகள் சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒன்னோட ஒன்று அப்படியே உரசிக்கிட்டு ஒன்னாதான் ஓய்வெடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா மொத்தமா பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த குருவிகள் பரஸ்பரமா அந்த குழுவுக்குள்ள ஒரு ஒற்றுமையை பேணுறதுக்காக ஒரு குருவி இன்னொரு குருவியுடைய தலையை சுத்தம் செய்யறது, அதனுடைய ரெக்கையை சுத்தம் செய்யறது, இதன் மூலமா ஒரு பரஸ்பர அன்பை தன்னுடைய கூட்டங்களுக்குள்ள அந்த குருவிகள் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தனித்தனி கூட்டங்களா வாழக்கூடிய குருவிகளுடைய ஒரு கூட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்பா குருவி, அம்மா குருவி, அதுக்கப்புறம் அதுக்கு பிறந்த அந்த குஞ்சுகள் தான் வளர்ந்து இருக்கும். இதன்
இதனால இந்த இனப்பெருக்க நிலைக்கு இந்த குஞ்சுகள் வந்தாலுமே தான் கூட்டத்துக்குள்ள இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அப்படி இனப்பெருக்கம் செஞ்சுச்சு அப்படின்னா அந்த குஞ்சுகள் மரபு வழி நோய்களோட பிறக்கும். அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க தன்னுடைய கூட்டத்துக்குள்ள இனப்பெருக்கம் செய்யறத இந்த குருவிகள் தவிர்த்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வயதுக்கு வந்த பெண் குருவி மட்டும் இந்த கூட்டத்திலிருந்து வெளியில போய் வேறு ஒரு கூட்டத்தோட போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சேர்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்ப இந்த ஒரு பெண் குருவி வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனப்பெருக்கத்துக்காக வேறு ஒரு கூட்டத்துக்கு செல்லையில முதல் கட்டமா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த குருவியுமே இந்த குருவி வந்துட்டு அனுமதிக்காது. பயங்கரமா சண்டை போட்டு அந்த நிலப்பரப்பை விட்டு துரத்தி அடிச்சிடும். அதுக்கப்புறம் சில நாட்கள் வரைக்கும் அந்த கூட்டத்தை இந்த பெண் குருவி வந்துட்டு அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உணவுக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டத்துக்குள்ள போய் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த தலையை வந்துட்டு கோதுறது, அதுக்கப்புறம் மற்ற குருவிகளுடைய உடலை வந்துட்டு சுத்தம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்துட்டு அந்த கூட்டத்தில் வந்துட்டு இந்த பெண் குருவி வந்துட்டு செய்யும். இப்படி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பை வந்துட்டு பெற்றதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆண் குருவியும் தலைமை பெண் குருவியும் விரும்புனுச்சு, இல்லைன்னா அது அதனுடைய அன்பு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தான் கூட்டத்தில் வந்துட்டு தங்குறதுக்கு அனுமதிக்கும். இப்படி தங்குறதுக்கு அனுமதிச்ச உடனே இனப்பெருக்கம் செஞ்சு இந்த பெண் குருவி வந்துட்டு முட்டை போட்டுருமா அப்படின்னு கிடையாது. ஏன் அப்படின்னா இனப்பெருக்கத்துல முழுக்க முழுக்க தலைமை பெண் குருவியும் தலைமை ஆண் குருவி மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்ய முடியும், முட்டை போட முடியும். அப்படி தலைமை ஆண் குருவியும் தலைமை பெண் குருவியும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யல கூடுகளை இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா குருவிகளும் சேர்ந்து தான் அமைக்கும். அதுக்கப்புறம் அடை காத்து குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் அந்த குஞ்சுகளுக்கான உணவையும் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா குருவிகளுமே அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும். இதனால அந்த குஞ்சுகளுக்கு அதிகப்படியான உணவும் அதிகப்படியான பாதுகாப்பும் கிடைக்கிறதுனால அதனுடைய இனம் வந்துட்டு நல்ல இயற்கையாகவே வலுப்பெறும். அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கட்டுப்பாட்டை வந்துட்டு அமைச்சிருக்கோம். அப்படி தலைமை குருவிக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு இறப்போ இல்லைனா வேறு ஏதாவது வந்துட்டு ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த புதிதாக சேர்ந்த பெண் குருவி வந்துட்டு இனப்பெருக்கத்துக்கு வந்துட்டு அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இது அந்த தலைமைக்கு போற வரைக்குமே இந்த குருவிக்கு அனுமதி கிடையாது, அதாவது இனப்பெருக்க அனுமதி கிடையாது அப்படின்னு ஆய்வுல சொல்றாங்க. ஒரு சில காலங்கள்ல, அதாவது அதிகமான உணவு கிடைக்கிற நேரத்துல மட்டுமே தலைமை குருவியை தவிர அதுக்கு கீழே இருக்கக்கூடிய படிமின் நிலைகள்ல இருக்கக்கூடிய பெண் குருவிகள் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த தலைமை குருவிகளே வந்துட்டு அனுமதிக்கும். அப்படி இனப்பெருக்கம் செஞ்சுச்சு அப்படின்னா இந்த குருவிக்குன்னு தனியாலாம் வந்துட்டு கூடு கட்டாது. ஒரே கூட்டுக்குள்ளேயே தலைமை பெண் குருவியும் அனுமதிக்கப்பட்ட